ஓம் சாய்ராம். ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் எழுதிய ஸ்ரீ சாயிநாத ஸ்தவனமஞ்சரி. ஸ்ரீ கணேசன் போற்றி. எல்லாவற்றிற்கும் ஆதாரமானவரே, மயூரீஸ்வரா, எல்லாவற்றிற்கும் சாட்சியாக நிற்பவரே, கௌரியின் புதல்வரே, மனதால் உணர முடியாதவராகவும் எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராகவும் இருப்பவரே, பெருத்த உயிர் உடையனே, ஸ்ரீ கணபதியே, என்னை காத்தருள்வீர்கள். நீங்கள் எல்லா பூதங்களுக்கும் முதல்வனும் தலைவனும் ஆவாய். எனவே கணேசன் என்று அழைக்கப்படுகிறீர்கள். நீங்கள் எல்லா சாஸ்திரங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர், புனித முகமுடைய பாலச்சந்திரன். ஓ சாரதா, வாக்கின் தெய்வமே, நீ சொற்களுக்கெல்லாம் தலைவி, உலகின் உயிர் ஓட்டத்திற்கு காரணமானவளே, நீ எழுத்தாளர்களின் இறைவி. நீ எப்பொழுதும் இந்த நாட்டின் அணிகலன், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் எல்லையில்லாத சக்தி. ஓ ஜெகதம்பா, உன்னை வணங்குகிறேன். ஓ முழுமையான பரபிரம்மே, ஜடாதாரியே, மகான்களுக்கும் ஞானிகளுக்கும் பிரியமானவனே, பண்டரிநாதன் உருவில் வெளிவந்த அவதாரமே, நீ எல்லையற்ற கருணை உள்ளம் கொண்டவன். ஓ பாண்டுரங்கா, மனித தெய்வமே, பொம்மலாட்டக்காரன் தன் கையில் உள்ள கயிற்றால் பொம்மைகளை ஆட்டுவிப்பது போல பிரபஞ்சம் எங்கும் நீக்கமர நிறைந்த இந்த உலகை ஆட்டுவிப்பவன் நீ. உன் மெய்ப்பொருளை ஆராய்ந்து உணர்வதற்காக அறிவியல் நூல்களும் புனித ஏடுகளும் இன்னமும் முயன்று கொண்டுதான் இருக்கின்றன. மெத்த படித்த மேதைகளாலும் உன்னை அறிய முடியவில்லை. இத்தகைய மேதைகள் வெறும் வார்த்தை விளையாட்டில் ஈடுபடுபவர்களே. ஓ சங்கரபாணியே, மகான்கள் மட்டும் உன்னை உணர்வார்கள். மற்றவர்கள் அனைவரும் உன்னை உணர முடியாமல் மனக்குழப்பம் அடைந்துள்ளார்கள். உனக்கு பக்தியோடு கூடிய சாஷ்டாங்க நமஸ்காரத்தை நான் செய்கிறேன். ஓ 5 முகங்கள் கொண்ட சங்கரனே, 5 முகங்கள் கொண்ட சங்கரனே, மனித மண்டை ஓடுகளான மாலையை அணிந்திருப்பவனே, நீலகண்டா, திகம்பரா, ஓங்கார வடிவானவனே, பசுபதியே, எவருடைய உதடுகள் எல்லா நேரங்களிலும் உன் பெயரை உச்சரிக்கின்றதோ அவர்களின் உலகியல் துன்பங்கள் உடனடியாக நீங்கிவிடும். ஓ மாசுகளை அகற்றுவானே, உன் நாமத்திற்கு அத்தகைய சக்தி இருக்கின்றது. உன் பாதங்களை வணங்கி நான் சாயிநாதரின் புகழை கூறும் இந்த துதியை எழுதுகிறேன். இந்த அருட்பணி முழுமையாக நிறைவடைய எனக்கு அருள்வாயாக நீலகண்டா. இப்போது அத்ரி முனிவரின் புதல்வரான தத்தாத்திரேயரும் குலதெய்வமான இந்திரனையும் துகாராமையும் எல்லா ஞானிகளையும் பக்தர்களையும் பணிகிறேன். சாயிநாதா, உங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். பாவங்களை களையும் கருணை உள்ளம் கொண்டவரே, உங்கள் பாதங்களில் என் தலை வைத்து வணங்குகிறேன். உமது பாதுகாப்பை எனக்கு அருள்வீராக. நீங்கள் முழுமையான பரபிரம்மம், ஆனந்தத்தின் இருப்பிடம். நீங்கள்தான் விஷ்ணு, மனிதர்களுள் தலை சிறந்தவர். மன்மதனை எரித்த உமையரு பாகமும் நீங்கள்தான். நீங்கள் மனித வடிவில் வந்த கடவுள், அறிவு என்னும் ஆகாயத்தின் சூரியன். நீங்கள் கருணை கடல், நீங்கள் பிறப்பினிக்கு அருமருந்து. நீங்கள் ஏழைகளுக்கும் கீழ்த்தட்டு மக்களுக்கும் விரும்பியதை கொடுக்கும் சிந்தாமணிக்கள். நீங்கள் உன் பக்தர்களை பரிசுத்தப்படுத்தும் கங்கை நதி, வாழ்க்கை என்னும் கடலில் முழுகுபவர்களை முழுகாமல் காப்பாற்றும் படகு. நீங்கள் அஞ்சுபவர்களின் புகலிடம். நீங்கள் இந்த உலகம் தோன்ற காரணமான பரிசுத்தமான பேரின்ப பேருணர்வு. நீங்கள் கருணையே வடிவானவர். உமது பலவிதமான தோற்றங்களில் இந்த உலகமும் ஒன்று. நீங்கள் பிறப்பற்றவர், மரணம் உங்களை தொட முடியாது. நீண்ட ஆழமான சிந்தனைக்கு பின் கிடைத்த கருத்து இது. பிறப்பு இறப்பு என்பது அஞ்ஞானத்தினால் ஏற்படும் ஒரு உணர்வே. ஓ மகாராஜா, நீங்கள் பிறப்பும் இறப்பும் இல்லாத சைத்தன்யம். தண்ணீர் ஓடையாக ஓடினால் அது அங்கேயே தோன்றியதாக ஆகுமா? அது அங்கே உள்ள முன்பே நிரம்பி இருந்தது. உள்ளே இருந்து வெளியே பீரிட்டு கிளம்பியது. மணற்பாங்கான பள்ளத்தில் தண்ணீர் வந்த பொழுது அது நீரோடை என பெயர் பெற்றது. தண்ணீர் இல்லாவிட்டால் அது வெறும் மணற்பாங்கான தரையே. மணற்பாங்கான படுகையில் தண்ணீர் ஊற்றாக வந்தாலும் அல்லது வராமல் வற்றி இருந்தாலும் தண்ணீர் அந்த படுகையை பொருட்படுத்துவதே இல்லை. அந்த மணற்படுகைக்கு தண்ணீர் முக்கியத்துவம் கொடுப்பதே இல்லை. மணற்படுகையில் தண்ணீர் நிரம்பி இருந்தால் அறியாமையால் பெருமைப்பட்டு கொள்கிறது. தண்ணீர் வற்றிவிட்டால் மணற்படுகை மிகவும் வருத்தமடைகிறது. மனித உடலை அந்த மணற்பாங்கான படுகையோடு ஒப்பிடலாம். சுத்த சைத்தன்யம்தான் ஆன்மா.
பரிசுத்தமான நீரூற்று. இம்மாதிரி எண்ணற்ற மணற்படுகைகள் மனித உடல்கள் இந்த உலகில் இருந்த போதும் அவை அனைத்திலும் உள்ள நீர் மட்டும் மாறுபடுவதில்லை. கருணை கடலே, நான் உங்களை முதலும் முடிவும் இல்லாதவர் என்று கூறுவேன். என் அறியாமை என்னும் மலையை அடித்து நொறுக்கும் வஜ்ராயுதமாக அருள் கூர்ந்து மாறுங்கள். இதுவரையில் இந்த பூமியில் எத்தனையோ எண்ணற்ற உயிரினங்கள் இப்போதும் தோன்றிக்கொண்டேதான் இருக்கின்றன. எதிர்காலத்திலும் இன்னும் இவை போன்று மேலும் உயிரினங்கள் வரத்தான் போகின்றன. அப்படி தோன்றும் ஒவ்வொரு தோற்றத்திற்கும் ஒரு தனி உருவமும் பெயரும் கிடைக்கும். இவை ஒவ்வொன்றும் உருவத்தாலும் பெயராலும் அடையாளம் காட்டப்படுகின்றன. ஆக அவை அனைத்திலும் இருக்கும் பேரானந்த பேருணர்வு நிலையான சைத்தன்யம் நீ நான் என்று பிரித்து காட்டுவது சரியல்ல. இரண்டாவதாக ஒன்று இருப்பதற்கு எப்படி வாய்ப்பில்லையோ அந்த ஒன்றுதான் புனிதத்தன்மையின் பேருணர்வு எனப்படும் சைத்தன்யம். அதைதான் அனைவருள்ளும் ஆத்மாவாக இருக்கிறது. மேலும் சொல்வதனால் அந்த ஒரே ஒரு சுத்த சைத்தன்யம் பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்துள்ளது. ஆகையால் அந்த சைத்தன்யம் நீ நான் என்று எப்படி இரண்டாக பிரித்து காட்டும்? மேலும் சொல்வதனால் அந்த ஒரே ஒரு சுத்த சைத்தன்யம் தான் பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்துள்ளது. ஆகையால் அந்த சைத்தன்யம் நீ நான் என்று எப்படி இரண்டாக வேறுபட்டு இருக்க முடியும்? நீருக்கான மேகத்தில் உள்ள நீரின் தன்மை உலகெங்கிலும் ஒன்று. ஆனால் அந்த நீர் மழையாக பெய்து பூமியை அடைந்தவுடன் வெவ்வேறு தோற்றங்களை பெறுகிறது. ஆறு, குளம், ஏரி, கிணறு. கோதாவரி மணற்படுகையில் விழும் நீர் கோதாவரி நதி என்று அழைக்கப்படும். அதே சமயம் கிணறு ஒன்றில் விழும் நீருக்கு கோதாவரி நதியின் நீரின் சிறப்புத்தன்மை புனிதத்தன்மை கிடைக்காது. கோதாவரி நதி மிகவும் புனிதத்தன்மை கொண்டது. நீங்கள் அந்த கோதாவரி நதியின் நீரை போன்று புனிதமானவர். ஆனால் நாங்கள் குளம், கிணறு, ஏரியில் உள்ள சாதாரண நீரை போன்றவர்கள். நம் இருவருக்கும் இடையே உள்ள வித்தியாசம் இதுதான். எங்கள் வாழ்வின் குறிக்கோளை அடைவதற்கு நாங்கள் உங்களிடம் வர வேண்டும். கரம் கூப்பி தங்களை சரணடைய வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஒருவர்தான் புனிதத்தன்மையின் உறைவிடம். புனிதம் வாய்ந்த கோதாவரி நதி படுகையில் மழை நீர் பாயத் தொடங்கும் பொழுது அதில் பாய்ந்த காரணத்தினால் அந்த மழை நீரும் புனிதத்தன்மை அடைகிறது. அதை வெறும் தண்ணீராக புனிதத்தன்மை அற்றதாக நீங்கள் கருதினால் அத்தகைய தண்ணீர் தான் எல்லா இடங்களிலும் கிடைக்கின்றது. கோதாவரி நதி பாயும் மணற்படுகை முழுவதும் புனிதமாக கருதப்பட்டது. பூமியின் அந்த பகுதி அதன் புனிதத்தன்மையை நிர்ணயம் செய்கிறது. நீருண்ட மேகத்தினின்று கீழே விழுந்த மழைநீரின் தன்மை குணம் எந்த பூமியின் பகுதியால் மாறுபடவில்லையோ அந்த பகுதியை சாஸ்திரம் அறிந்தவர்கள் கோதாவரி என்கிறார்கள். மற்ற பகுதிகளில் விழுந்த மழைநீர் அந்தந்த பகுதியின் மண்ணின் குணத்தை ஏற்றுக்கொண்டது, புனிதத்தன்மையை இழந்தது. மேகத்தில் இருந்து பரிசுத்தமான மழைநீர் மற்ற பகுதிகளில் விழுந்து அசுத்தமாகவும் கசப்பாகவும் உப்பாகவும் மாறிவிட்டது. 6 வித உட்பகைகளை காமம், கோபம், பேராசை, வெறுப்பு, அகங்காரம், பொறாமை போன்றவற்றை அகற்றி புனித உடல் எடுத்து வந்த குருதேவா தங்களை புனிதம் வாய்ந்த மகான் என்று அழைப்பது மிகவும் பொருத்தமான ஒன்று. ஆகவே புனிதமும் மென்மையும் உள்ள மகான்கள் கோதாவரி நதிக்கு சமம். புடம் பட்டதாலேயே நான் உங்களை புனித கோதாவரியாக உருவகம் செய்கிறேன். பூமியில் இயங்கும் அத்தனை படைப்புகளிலும் நீங்களே சிறப்புற முதன்மை இடத்தில் உள்ளீர்கள். பிரம்மா உயிர்களை படைக்கும் தொழிலை ஆரம்பித்த நாளில் இருந்தே கோதாவரி நதி உள்ளது. தண்ணீர் நிறைந்து பாயும் அந்த நதியில் இன்று வரை தண்ணீர் வற்றியதே இல்லை. ராமபிரான் தன்னுடைய வனவாசத்தில் கோதாவரி நதியின் கரைக்கு வந்தபோது ஓடிக்கொண்டிருந்த தண்ணீர் இன்றும் அதே நதியில் எப்படி இருக்க முடியும் என்று சற்றே யோசித்து பாருங்கள். கோதாவரி நதியின் மணற்படுகை மட்டும் அதேதான். தண்ணீர் கடலை சென்று அடைந்து விட்டது. ஆனால் அந்த கோதாவரி நீர்ப்படுகையின் புனிதத்தன்மை மட்டும் என்றுமே மாறாமல் இன்று வரை அப்படியே உள்ளது. ஒவ்வொரு வருடமும் கோதாவரி நதி படுகையில் பழைய நீர் வெளியேறி புதிய நீர் அதற்குள் பாய்கிறது. பாபா, அதே நியாயம் உங்களுக்கும் பொருந்தும். ஒவ்வொரு 100 ஆண்டுகளையும் ஒரு ஆண்டுக்கு கருதுவோம். ஒவ்வொரு நூற்றாண்டிலும் தோன்றிய முனிவர்கள் அந்த பாயும் நீரை போன்றவர்கள். அவர்களின் மிகப்பெரிய மகான்கள் அந்த நதியின் அலைகளை போன்றவர்கள். மகான்கள் உருவாக்கிய
கோதாவரியில் முதல் ஆண்டில் சனத், சனகர், சனத்தனர் முதலியோரின் தோற்றம் வெள்ளமென பாய்ந்தது என்பது உறுதியாகிற்று. தொடர்ந்து நாரதர், தும்புரு, துருவன், பிரகலாதன், மகாபலி, சக்கரவர்த்தி, சபரி, அங்கதன், வாயுவின் புதல்வனான அனுமன், விதுரர், கோபர்கள், கோபிகைகள் ஆகியோரது பிறப்பு நதி பிரவாகமாக பெருக்கெடுத்தது. இவ்வாறு இன்று வரை கடந்த 100 ஆண்டுகள் ஒவ்வொன்றிலும் ஒன்றன் பின் ஒன்றாக மகான்களது வருகை வெள்ளமென பாய்ந்து வருகிறது. நான் அதனை வர்ணிப்பதற்கு இயலாதவனாக இருக்கின்றேன். ஓ சாயிநாதா, இந்த நூற்றாண்டில் மகான்களின் உருவமாகிய புனித கோதாவரி நதியில் சந்தேகத்திற்கு இடமின்றி நீங்கள் வெள்ளமென பாய்ந்தீர்கள். இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. உங்கள் தெய்வத்தன்மை வாய்ந்த பாதங்களை வணங்குகிறேன். மகாராஜா, நான் செய்யும் தவறுகள் உங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டாம் என மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நான் ஓர் ஏழை எளியவன், குறை உள்ளவன், தீய குணங்கள் உடையவன், ஒன்றும் அறியாதவன், பாவ ஆத்மா. என்னை கைவிட்டு விடாதீர்கள். மட்டமான உலோகத்தையும் தங்கமாக மாற்றும் சக்தி கொண்ட ரசவாதக்கள் இரும்பின் இயற்கையான தன்மைகளை பொருட்படுத்துவதில்லை. கோதாவரி நதி தன்னுள் வந்து கலக்கும் சிறிய நீரோடைகளை தன்னோடு கலக்க விடாமல் திருப்பி அனுப்புவதில்லை. அநேக தீய குணங்கள் என்னுள் கொண்டவன் நான். உங்கள் கருணை நிறைந்த பார்வையால் அவற்றை உடனடியாக அழித்து விடுங்கள். இது மட்டும் தான் உங்கள் அடிமையான தாஸ்கனுவின் வேண்டுகோள். இரும்பையும் தங்கமாக மாற்றும் ரசவாதக்கள் அவ்வாறு இரும்பை தங்கமாக மாற்ற முடியாவிட்டால் குருதேவா, அது அந்த ரசவாதக்கல்லுக்கு இழுக்கல்லவா? என்னை பாவியாகவே இருக்கும்படி விட்டுவிடாதீர்கள். தங்களை குறைவாக மதிப்பிட வைக்காதீர்கள். நீங்கள் ரசவாதக்கள், நான் இரும்பு மட்டும்தான். எனக்கு ஏற்படும் அவமதிப்பு உங்களுடையது அல்லவா? ஒரு குழந்தை தவறு செய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதற்காக அதன் தாயார் அதன் மேல் கோபம் கொள்வதில்லை. இதை தாங்கள் நினைவில் வைத்து கொண்டு உங்கள் அருளாசிகளை வழங்குங்கள். ஓ சர்க்குரு சாயிநாதா, நீங்கள் கற்பக விருட்சம், சம்சார கடலை உறுதியாக கடக்க உதவும் சிறந்த கப்பல். நீங்கள் எனக்கு காமதேனுவாகிய பசு. நீங்கள் சிந்தாமணிக்கள், ஞானவானில் ஒளிவிடும் சூரியன். நீங்கள் நற்பண்புகளின் சுரங்கம், சொர்க்கத்திற்கு ஏறிச் செல்ல உதவும் ஏணி. ஓ புண்ணியங்களின் உறைவிடமே, சாந்த மூர்த்தியே, பரபிரம்மே, பேரானந்தம் மற்றும் அமைதியின் இருப்பிடமே, வேறுபாடு பாகுபாடு அற்றவரே, ஞான சாகாரமே, பரிபூரண பிரம்மமே, குறைகள் எதுவுமின்றி முழுமையான அறிவுடன் கூடிய மனித உருவெடுத்தவரே, மனிதர்களுள் தலை சிறந்தவரே, அமைதியானவரே, மன்னிக்கும் குணம் கொண்டவரே, பக்தர்களின் இறுதி அடைக்கலமே, என்னை ஆசீர்வதியுங்கள், என்னை ஆசீர்வதியுங்கள். சத்குரு, தாங்கள் மச்சிந்திரநாதர், நீங்கள் மகாத்மாவான ஜாலந்தர், நீங்கள் நிவ்ருத்திநாதர், ஞானேஸ்வரர், கபீர், ஷேக் முகமது, ஏக்நாதர் ஆகிய அனைவரும் தாங்களே. நீங்கள் போதலாம், நீங்கள் சாவதாமாலி, உண்மையில் சமர்த்த ராமதாசரும் நீங்களே. சாயிநாதா, நீங்கள் துகாராம் சகாராம் மகாராஜ், நீங்களே மாணிக்க பிரபு. உங்களுடைய இன்றைய அவதாரத்தை பற்றி எங்களால் முழுமையாக அறிந்து கொள்ள முடியவில்லை. உங்களுடைய சாதி, குலம் ஆகிய எதை பற்றியும் தாங்கள் எவருக்கும் வெளிப்படுத்தியதே இல்லை. சிலர் உங்களை முகமதியர் என்கிறார்கள், சிலர் உங்களை பிராமணர் என்கிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா போன்றே அநேக தெய்வீகம் பொருந்திய லீலைகளை செய்கின்றீர்கள். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடன் பழகியவர்கள் பலவிதமான பெயர்களால் அவரை அழைத்தனர். சிலர் அவரை யககுலத்தின் அணிகலன் என்றார்கள், சிலர் அவரை பசுக்களை மேய்க்கும் இடையன் என்றார்கள். யசோதை அவரை அழகிய குழந்தை என்றார். அவரது மாமனாகிய கம்சன் அவரை உயிரை குடிக்கும் மகாகாலன் என்றார். உத்தவர் அவரை அன்பே வடிவானவர் என்றார். அர்ஜுனன் அவரை ஒளிரும் ஒரு ஞானி என்றார். குருநாதா, ஒவ்வொருவரின் மனநிலைக்கேற்ப அவரவர் எண்ணங்களுக்கேற்ப உங்களுக்கு பெயர் சூட்டினார்கள். மசூதிதான் நீங்கள் தங்கும் இடம். நீங்கள் பாத்தியா ஓதுவதை பார்த்து உங்களை ஒரு முஸ்லிம் என்று கூறுவதும் சரியே. கருணாமூர்த்தியே, அதே போல் நீங்கள் அக்னியை வழிபடுவதை பார்த்து நீங்கள் ஒரு இந்து என்று முடிவு செய்யப்பட்டதும் சரியே. இந்த வெளிப்புற வித்தியாசங்களுக்கும் வீண் விவாதம், விதண்டாவாதம் செய்பவர்களே முக்கியத்துவம் கொடுப்பார்கள். உண்மையான ஞானத்தில் விருப்பம் கொண்டவர்கள் இந்த வெளிப்புற வேறுபாடுகளுக்கு
முக்கியத்துவம் தரமாட்டார்கள். நீங்கள் இருப்பதோ பிரம்மம் போன்ற நிலையில். சாதி குலம் போன்றவை உங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. நீங்கள் எல்லோருக்கும் மேலானவராகவும் உயர்ந்த குருவாகவும் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவராகவும் இருக்கிறீர்கள். இந்து முஸ்லிமுக்கிடையே பகைமை உணர்வு ஏற்பட்டதால் அவர்களுக்கிடையே இணக்கமான உணர்வையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்துவதற்காக நீங்கள் மசூதியில் அமர்ந்து அக்னி வழிபாட்டை நடத்தி உங்கள் லீலைகளை பக்தர்களுக்கு காட்டினீர்கள். நீங்கள் சாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டவர். நீங்கள் பரபிரம்மம். உண்மையில் நீங்கள்தான் பரம்பொருள். தர்க்கங்களுக்கு அப்பாற்பட்டவர். உங்களை பற்றி வீண்வாத பிரதிவாதங்கள், யூகங்கள், ஆதாரமில்லாத கருத்துக்கள் நடமாடும் இடத்தில் என் வார்த்தைகளுக்கு என்ன முக்கியத்துவம் கிடைக்கும்? ஆனால் உங்களை பார்க்கும் பொழுது என்னால் மௌனமாக இருக்க முடியவில்லை. உங்களை போற்றி பாட உலக வழக்கில் உள்ள வார்த்தைகள் போதாது. உங்கள் அருளாசையினால் உங்களை எப்படியெல்லாம் வர்ணிக்க முடியுமோ அவ்வாறெல்லாம் போற்றி பாடுகிறேன். அதை தான் நான் எப்போதும் செய்வேன். கடவுளை விட மகான்கள் வேறுபட்டும் உயர்ந்தும் நிற்கிறார்கள். மகான்களது சன்னிதானத்தில் என்னுடையது உன்னுடையது என்ற பேதம் இல்லை. கடவுளை பகைத்ததனால் ரன்யா கசிப்புக்கும் ராவணனுக்கும் மரணம் ஏற்பட்டது. இத்தகைய மரணங்கள் மகான்களால் ஏற்பட்டதே இல்லை. அரசன் கோபிச்சந்திரன் ஜாலந்தரை குப்பை குவியலில் புதைத்தான். அதற்காக அந்த மகான் வருத்தப்படவில்லை. அதற்கு பதிலாக அவனது அந்த தீய செயலுக்கு பரிசாக அரசன் கோபிச்சந்திரனை சம்சார சூழலிலிருந்து விடுவித்து அவன் முக்தி பெற உதவினார். மகான்களின் குணமும் சக்தியும் இப்படிப்பட்டதுதான். அவற்றை எவ்வாறு வர்ணிப்பேன்? மகான்கள் சூரியனை போன்றவர்கள். அவர்களின் கருணை ஒளிவிட்டு பிரகாசிக்கும். மகான்கள் உடலிற்கும் மனதிற்கும் சுகம் தரும் சந்திரனை போன்றவர்கள். மகான்கள் மனதிற்கு இதமளிக்கும் கஸ்தூரி போன்றவர்கள். அவர்களின் அருள் அந்த நறுமணம் போன்றது. மகான்கள் சாறு நிரம்பிய கரும்பினை போன்றவர்கள். அவர்களின் அருள் அந்த கரும்பு சாற்றினை போல் இனிப்பானது. மகான்கள் நல்லவர்களிடமும் தீயவர்களிடமும் ஒரே விதமாக நடந்து கொள்கிறார்கள். ஆனால் பாவிகளிடம் அவர்கள் காட்டும் கருணையும் அன்பும் அளவிட முடியாதது. கோதாவரி நதியில் அழுக்கடைந்த துணிகளே சுத்தம் செய்யப்பட வேண்டி வருகிறது. சுத்தமான துணிகள் கோதாவரி நதியில் இருந்து வெகு தூரத்தில் பெட்டியிலேயே தங்கிவிடுகின்றன. அந்த பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த அந்த துணியும் ஒரு முறை கோதாவரி மணற்படுகைக்கு நன்றாக துவைக்கப்படுவதற்காக வந்தது. இந்த உவமையில் பெட்டிதான் வைகுண்டம், நீங்கள் தான் கோதாவரி நதி. நம்பிக்கையே படித்துரை. எல்லா உயிரினங்களும் அழுக்கான துணிகள். 6 விதமான மன அழுக்குகள்: ஆசை, கோபம், பொறாமை, வெறுப்பு, அகங்காரம், கஞ்சத்தனம் போன்றவை அந்த துணியில் உள்ள அழுக்குகள். தங்களது பாதார விந்தங்களை வணங்குவதே கோதாவரி நதியில் குளிப்பதற்கு சமம். எல்லா மன அழுக்குகளையும் நீக்குவதில் தாங்கள் மிகவும் திறமை வாய்ந்தவர். சம்சார வாழ்க்கையில் உழலும் நாங்கள் மேலும் மேலும் பாவங்களை செய்து கொண்டே இருக்கின்றோம். எனவே மகான்களின் தரிசனம் பெற தகுதி மற்றும் உரிமை பெற்றவர்கள் நாங்கள்தான். கோதாவரி நதியில் தண்ணீர் நிரம்பி ஓடுகின்றது. படித்துறையில் துவைப்பதற்காக அழுக்கடைந்த துணிகள் வருகின்றன. அவை துவைக்கப்பட்டு சுத்தப்படுத்தப்படாவிட்டால் அது கோதாவரி நதியில் இழுக்கு அல்லவா? நீங்கள் அடர்த்தியான நிழலையும் குளிர்ச்சியையும் தரும் மரம். உண்மையில் நாங்கள் வழிபோக்கர்கள். எங்கள் 3 விதமான துக்கங்கள் என்னும் வெயிலில் சுட்டிருக்கின்றன. கருணாமூர்த்தியே, அந்த சுட்டிருக்கும் 3 விதமான துன்பங்களிலிருந்து காப்பாற்ற உங்களுடைய அன்பு மிகுந்த கருணை என்னும் குளிர் நிழல் எங்களுக்கு கிடைப்பதற்கரிய பரிசு. இவ்வுலகிற்கு அப்பாற்பட்ட தன்மை உடையது. மரத்தில் அடியில் உட்கார்ந்தும் ஒருவன் சூரியனின் சுட்டெரிக்கும் வெப்பத்தை உணர்ந்தால் அந்த மரத்தை நிழல் தரும் மரம் என்று எவர் கூறுவர்? உங்கள் அருள் இன்றி இவ்வுலகில் நல்லது ஏதும் ஏற்படவில்லை. எனவே தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக சேஷசாயி அர்ஜுனனுக்கு நண்பனாக, வழிகாட்டியாக மற்றும் ஞான விளக்காக ஆனார். சுக்ரீவனின் கருணையால் விபீஷணன் ராமபிரானிடம் வந்தார். மகான்களால் ஸ்ரீஹரியின் மேன்மை வெளிப்படுகிறது. பிரம்மம் உருவமற்ற ஒன்று. ஆகையால் வேதங்களால் கூட அதை வர்ணிக்க முடியவில்லை. பூமியில் அனைத்துமாய் நிறைந்திருக்கும் பிரம்மம் மகான்களில் உருவில் ஒளிர்ந்து அதன் உருவமற்ற தன்மைக்கு உருவம் கொடுத்து கொள்கிறது. மகான்கள் வடிவில் பிரம்மம் காட்சி தருகிறது. தாமாஜி என்ற பக்தர்களுக்காக வைகுண்டத்தில் வசிப்பவரும் ருக்மணியின் கணவருமான பாண்டுரங்கன் குயவராக உருமாறி வந்தார். சோகாமேளா என்ற பக்தருக்காக எருமைகளின் சவத்தையும் எடுத்தார்.
மகான்களது பெருமையை உணர்ந்த இறைவன் அவர்களுக்காக தண்ணீர் கூட சுமந்தார். உண்மையில் மகான்கள் சச்சிதானந்த பிரபுவாகிய இறைவனின் எஜமானர்களே. இதற்கு மேல் சொல்வதற்கு என்னால் இயலவில்லை. என் தாயும் தந்தையும் நீங்கள்தான். ஷீரடி கிராமத்தில் வசிக்கும் சாயிநாதா. பாபா, உங்கள் லீலைகளை எவர் ஒருவராலும் உண்மையில் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அப்படி இருக்கையில் எனது இந்த பிதற்றல் எவ்வாறு உங்களை விலக்கி கூறும்? சொல்லுங்கள். எல்லா உயிரினங்களையும் முன்னேறுவதற்காக நீங்கள் ஷீரடிக்கு வந்தீர்கள். மண் அகல் விளக்குகளில் வெறும் தண்ணீரை ஊற்றி விளக்குகளை எரிய வைத்து காட்டினீர்கள். 7 சான் முழ நீளமுள்ள மரப்பலகையை தூங்கும் ஊஞ்சல் படுகையாக்கி உங்கள் யோக சக்தியை பக்தர்களுக்கு காட்டினீர்கள். அநேக பெண்களின் மலட்டுத்தன்மையை முழுமையாக போக்கினீர்கள். உதியின் மூலம் அநேக மக்களின் வியாதிகளை குணமடைய செய்தீர்கள். இவ்வுலக சம்பந்தமான துன்பங்களை நீக்குவதற்கு உங்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல. யானை எறும்பை சுமையாக கருதுமா? குருதேவா, இப்பொழுது இந்த எளியவன் மேல் கருணை காட்டுங்கள். உங்கள் பாதங்களில் சரணடைந்து விட்டேன். என்னை ஏற்றுக்கொள்ளாமல் திருப்பி அனுப்பாதீர்கள். மகாராஜா, நீங்கள் அரசருக்கெல்லாம் அரசர். நீங்கள் குபேரருக்கும் குபேரன், மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர். உங்களை விட இவ்வுலகில் மேலானவர் எவரும் இல்லை. மற்ற கடவுள்களை வணங்குவதற்கு தனித்தனியான பூஜை பொருட்கள், வழிபாட்டு பொருட்கள், முறைகள் உள்ளன. ஆனால் உங்களை வணங்குவதற்கேற்ற பொருட்கள் இவ்வுலகினில் இல்லை. சூரியனின் வீட்டில் தீபாவளி பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்றால் எத்தகைய பொருட்களை கொண்டு அதை கொண்டாடப்படுவோம்? சமுத்திரத்தின் தாகத்தை தணிக்க பூமியில் போதுமான நீரின் தன்மை கிடையாது. நெருப்பை சூடாக்குவதற்கு எங்கிருந்து அக்னியை கொண்டு வருவது? சமர்த்த குருதேவா, பூஜை செய்ய உதவும் பொருட்கள் எல்லாவற்றிலும் இருப்பது உங்களின் ஆன்மாவே. ஆரம்பம் முதலே அவை உங்களின் ஒரு பகுதியே. இங்கே கூறப்பட்டவை எல்லாம் தத்துவ அடிப்படையில் கூறப்பட்டவையே. என்னுடைய மனதில் ஏற்பட்ட அனுபவங்கள் மூலம் கூறப்பட்டவை அல்ல. போகட்டும். உலக வழக்கில் உள்ளபடி உமக்கு நான் பூஜை செய்யலாம் என்றால் அதை செய்வதற்கு தேவையான திறமை எனக்கு இல்லை என் குருநாதா. கருணாமூர்த்தியே, கற்பனைகள் செய்து உமக்கு பூஜை செய்கின்றேன். அந்த வழிபாட்டை இந்த தாசகனிடமிருந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போது அன்புடன் என் கண்ணீரால் உங்கள் பாதங்களை கழுவுகிறேன். உண்மை என்னும் சந்தனத்தை அரைத்து பூசுகிறேன். அழகிய வார்த்தைகளால் எழுதப்பட்ட துதி என்னும் கஃப்னியை அணிவிக்கிறேன். அன்பாகிய மாலையை உங்கள் கழுத்தில் அணிவிக்கின்றேன். எனது கெட்ட குணங்கள் என்னும் தூபத்தை உமக்கு முன்னால் எரிய விடுகின்றேன். ஆனாலும் அது மிக தீய பொருளாக இருந்தாலும் அதில் இருந்து கெட்ட வாசனை எழுவதில்லை. ஷர்புருவுக்கு முன்பு இல்லாமல் வேறு எங்காவது இந்த தூபத்தை எரியவிட்டால் அங்கெல்லாம் கீழ்கண்ட மாதிரி நடக்கும். அதாவது, சாம்பிராணியை நெருப்பில் போட்டவுடன் அது பொசுங்கி அதிலுள்ள நல்ல மனம் என்ற நற்குணம் அதை விட்டு மறைந்துவிடும். சர்க்குருவே, உமக்கு முன்னால் அதே சாம்பிராணியை எரியவிட்டால் இதற்கு நேர்மாறாக நிகழ்கின்றன. தீய குணங்கள் அக்னியில் எரிந்து பொசுங்கி போகின்றன. உலகம் பார்த்து சந்தோஷப்படும் வகையில் அதன் நற்குணம் அதிலேயே தங்கிவிடுகின்றன. மனதில் உள்ள தீய குணங்கள் யாவும் எரிந்த பின்பு மனம் மாசற்றதாக மாறுகிறது. கங்கை நீரில் உள்ள அழுக்குகள் நீங்கியவுடன் கங்கை நீர் புனிதம் அடைகிறது. ஓ குருதேவா, மாயை மோகம் என்ற தீபத்தை உமக்கு ஏற்றி காட்டுகிறேன். அதன் மூலம் என் மனம் வைராகியத்தில் ஒளிரட்டும். நீங்கள் உட்கார்வதற்காக நம்பிக்கை என்ற பரிசுத்தமான சிம்மாசனத்தை உமக்கு தருகின்றேன். அதை ஏற்றுக்கொண்டு எனது பக்தி என்ற நெய்வேத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். என் பக்தி என்ற நெய்வேத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அதன் சாரை எனக்கு கொடுப்பீராக. ஏனென்றால் நான் உமது பால்மனம் மாறாத பச்சிளங்குழந்தை. உங்கள் அருள் என்னும் பாலில் எனக்கு உரிமை உண்டு. எனது மனதையே உங்களுக்கு காணிக்கையாக தருகின்றேன். அப்பொழுதுதான் நான் செய்யும் காரியங்கள் அனைத்தையும் நான் தான் செய்பவன் என்ற உரிமையை நான் கொண்டாட முடியாது. இப்பொழுது பணிவுடன் கூடிய பிரார்த்தனையை கூறிக்கொண்டு உங்களை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்கின்றேன். ஓ தெய்வீகம் தன்மை கொண்ட சாயிநாதா, தயவுடன் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். சாந்தமான மனம் கொண்டவரே சாயிநாதரே, அறிவின் சிகரமே, அன்புள்ளம் கொண்டவரே, கருணை கடலே, உண்மையின் இருப்பிடமே, மாயை என்னும் இருளை அகற்றுபவரே, சாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டவரே,
எங்களின் புரிந்து கொள்ளும் திறமைக்கு அப்பாற்பட்டவரே, அன்பின் இருப்பிடமே, ஷீரடி வாழ் இறைவனே, என்னை காப்பாற்றும், என்னை காப்பாற்றும். ஞான சூரியனே, ஞானத்தை வழங்குபவரே, பக்தர்களின் மனங்களில் உளவிடும் பரமம்சரே, அனைத்து நன்மைகளுக்கும் காரணமானவரே, தங்களை சரணடைபவரே, காப்பவரே, படைக்கும் தொழில் புரியும் பிரம்மாவும் காக்கும் கடவுளான விஷ்ணுவும் நீங்களே. 3 உலகங்களையும் யுகங்கள் முடிவில் தன்னுள் ஐக்கியமாக்கிக் கொள்ளும் ருத்ரரும் தாங்களே. நீங்கள் இல்லாத இடம் இந்த பூமியில் ஏது? எல்லாம் அறிந்த இறைவன் நீங்கள். எங்கள் எல்லோரின் இதயங்களிலும் உள்ளும் வசிப்பவரும் தாங்களே. எனது எல்லா குற்றங்களையும் மன்னிக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அலையலையாக தொடர்ந்து வரும் சந்தேகங்களையும் மன மயக்கங்களையும் போக்குவீராக. நீங்கள் கோமாதா, நான் இளங்கன்று. நீங்கள் சந்திரன், நான் சந்திரகாந்தக்கல். தங்கள் பாதங்களை கங்கை நதி பணிவுடன் இந்த தாசன் உங்கள் பாதங்களில் தலை வணங்குகின்றேன். உங்கள் கைகளை என் தலை மீது வைத்து ஆசை கூறுங்கள். என் கவலைகளும் துன்பங்களும் பறந்தோரட்டும். இந்த கணு தங்களின் தாசன். இந்த 8 துதிகளையும் கூறி நான் உங்களை சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்கிறேன். எனது பாவங்கள், துன்பங்கள் மற்றும் ஏழ்மை நிலை யாவும் உடனடியாக விலகி ஓடட்டும். நீங்கள் பசு, நான் கன்றுக்குட்டி. நீங்கள் தாய், நான் உங்கள் குழந்தை. எனது விஷயங்களை மனதில் கொண்டு கடுமை காட்டாதீர்கள். நீங்கள் மலையகிரியில் உள்ள சந்தனம், நான் முள்ளடர்ந்த புதர். நீங்கள் புனிதம் வாய்ந்த கோதாவரி நதி, நான் பெரும் பாவி. ஓ குருநாதா, உங்கள் தரிசனம் கிடைத்த பின்னும் என்னிடம் உள்ள கெட்ட குணங்கள் என்ற அழுக்கு என் மனதில் தங்கி இருக்குமானால் உங்களை சந்தனம் என்று யார் கூறுவார்கள்? கஸ்தூரியின் கலப்பில் உள்ள மண்ணும் உயர்வாக மதிக்கப்படுகிறது. மலரோடு ஏற்பட்ட தொடர்பால் தானே நாரும் தலையில் உயர்ந்த இடத்தை பிடிக்கின்றது. மகான்களும் அப்படிப்பட்டவர்களே. அவர்களுடன் தொடர்புடைய எந்த பொருளும் மிகவும் உயர்வாக மதிக்கப்படுகின்றன. சிவபெருமான் தன்னோடு விபூதி, கோவணம், நந்தி ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டதால் எல்லா திசைகளிலும் அந்த பொருட்களுக்கு மிகவும் மதிப்பு கிடைத்துள்ளது. இடையர்களை மகிழ்விப்பதற்காக பிருந்தாவனத்திலும் யமுனை நதிக்கரையிலும் உலகிற்கெல்லாம் இறைவன் உரியடி என்ற விளையாட்டை விளையாடினான். அதுவும் அறிவுடையோர் மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. என்னுள் துர்குணங்கள் இருந்த போதிலும் உங்கள் சேவையில் நான் ஈடுபட்டுள்ளேன். ஆகையால் குருதேவா, உங்கள் மனதில் என் நிலையை எண்ணி பாருங்கள். குருநாதா, இந்த நடைமுறை உலக வாழ்க்கையிலோ அல்லது ஆன்மீக வழியிலோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று என் மனம் சந்தேகத்திற்கு இடமின்றி நம்புகின்றதோ அவற்றை எல்லாம் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டும். உமது கருணையால் இவ்வாறு செய்துவிடுங்கள். என் மனதை அடக்கிவிடுங்கள். கடல்கள் எல்லாம் இனிப்பாக மாறிவிட்டால் கடல் உப்பு கரிக்குமே என்ற பயம் தோன்றாதே. கடல் நீரை இனிமையானதாக மாற்றும் சக்தி தங்களுக்கு உண்டு. அதனால்தான் மேலே சொன்ன வேண்டுகோளை நான் வைத்தேன். தயவு செய்து எனது இந்த வேண்டுகோளை நிறைவேற்றுங்கள். என்னிடம் என்னென்ன குறைகள் உண்டோ அவை யாவும் உங்களுடையதே. ஆத்ம ஞானம் பெற்றவர்களில் முதலிடத்தில் இருக்கும் உங்களிடம் குறை என்றால் அது உங்களுக்கு பொருந்தாது. இப்போது இதற்கு மேலும் ஏன் பேச வேண்டும்? நீங்கள்தான் என் ஒரே அடைக்கலம். தாயின் அரவணைப்பில் இருக்கும் வரை இயற்கையாகவே குழந்தை பயமற்று இருக்கும். மகாராஜா, இந்த சாயிநாத ஸ்தவன மஞ்சரி துதியை யாரெல்லாம் அன்புடன் படிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரின் ஆசைகளையும் தயவு செய்து நிறைவேற்றுங்கள். இந்த துதியை படிப்பவர்களின் 3 விதமான துன்பங்களும் 1 ஆண்டிற்குள் நீங்கிவிடும் என்பதே இந்த நாளில் உங்களின் ஆசையாக என்றென்றும் இருக்கட்டும். குளித்து முடித்துவிட்டு மனதில் முழுமையான நம்பிக்கையுடன் தொடர்ந்து தினமும் இந்த துதியை பாராயணம் செய்ய வேண்டும். அப்படி தினமும் முடியாவிட்டால் வாரம் வாரம் வியாழக்கிழமை தோறும் சத்குரு பாபாவை வணங்கி அவருடைய உருவத்தை மனதில் நினைத்து இந்த துதியை பாராயணம் செய்யவும். இதுவும் கூட முடியாவிட்டால்
மாதம் மாதம் வரும் 2 ஏகாதேசி நாட்களில் மட்டுமாவது இந்த துதியை பாராயணம் செய்யுங்கள். இது உங்களுக்கு ஏற்படுத்தும் விளைவுகளை கண்டு நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். குருமூர்த்தியான சாயிநாதர் இந்த துதியை பாராயணம் செய்வோருக்கு இறுதியில் உயர்ந்த அருளை அளிப்பார். இந்த துதியை கேட்பவருக்கு இவ்வுலக ஆசைகளை உடனடியாக முழுமையாக நிறைவேற்றுவார். இறுதியில் உயர்ந்த முக்தியை தருவார். இந்த துதியை திரும்ப திரும்ப பாராயணம் செய்வதால் முட்டாள்களும் கூட கூர்மையான புக்தியை அடைவார்கள். யாருடைய வாழ்நாளாவது குறைவாக இருப்பின் இந்த துதியை அவர்கள் படித்து வந்தால் 100 ஆண்டு காலம் வாழ்வார்கள். இந்த துதியை தொடர்ந்து பாராயணம் செய்து வர செல்வம் குறைவாக இருந்து ஏழையாக இருந்தால் செல்வத்திற்கு அதிபதியான குபேரன் அவர்கள் வீட்டிற்கு வந்து தங்கி அவர்களுக்கு சேவை செய்வான். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம் என 3 முறை கூறுகிறேன். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த துதியை தொடர்ந்து படித்து வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த துதியை படிப்பவர்களின் வியாதிகள் முற்றிலும் குணமாகும். இந்த துதியை திரும்ப திரும்ப பாராயணம் செய்வதால் பயம் மற்றும் மனக்கவலை பறந்தோடும். மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அழிவற்ற பிரம்ம ஞானம் கிடைக்கும். அறிவுடையவர்களே, இந்த துதிகளின் மீது உங்களின் முழுமையான நம்பிக்கையை வையுங்கள். சந்தேகங்கள், நம்பிக்கையின்மை, தவறான எண்ணங்களுக்கு மனதில் கொஞ்சம் கூட இடம் கொடுக்காதீர்கள். ஷீரடிக்கு புனித பயணம் மேற்கொள்ளுங்கள். பாபாவின் தாமரை பாதங்களை மனதில் நினையுங்கள். அவர் அனாதைகளின் உறவினர், பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி தரும் கற்பக விருட்சம். பாபாவினால் உணர்வூட்டப்பட்டு இந்த துதியை நான் எழுதினேன். இல்லாவிட்டால் எந்த விதமானமும் முக்கியத்துவமும் இல்லாத என்னால் இந்த துதியை எவ்வாறு எழுத முடியும்? சக ஆண்டு 1840, ஆங்கில ஆண்டு 1918, புரட்டாசி மாதம் வளர்ப்பிறை விநாயக சதுர்த்தி அன்று திங்கட்கிழமை 2வது பிரகாரத்தில் சூரியன் உதித்து 3 மணி நேரம் ஆன பின்பு இந்த பாமாலை நிறைவு செய்யப்பட்டது. புனிதம் வாய்ந்த நர்மதி நதிக்கரையில் மகேஸ்வரம் என்னும் புகழ்பெற்ற புனித பூமியில் இந்த துதி நிறைவடைந்தது. ஸ்ரீ சாயிநாதர் என் மனதிற்குள் புகுந்து இந்த துதியின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் என்னை கூற வைத்தார். என் சீடர் தாமோதரர் நான் அதை கூற எழுதினார். தாஸ்கனுவாகிய நான் எல்லா மகான்களுக்கும் பணிவான வேலைக்காரன். மங்களம் உண்டாகட்டும். ஸ்ரீ சாயிநாதரை போற்றி பக்தி மிகுந்த பணியுடன் எழுதப்பட்ட இந்த ஸ்ரீ சாயிநாத சவணமஞ்சரி என்னும் துதிப்பாடல் பாராயணம் செய்பவர்களை சம்சார கடலை கடக்க உதவி புரியட்டும். இதுவே ஸ்ரீ பாண்டுரங்கரிடம் தாஸ்கனுவின் நம்பிக்கை கலந்த பிரார்த்தனை. மங்களம், சுபமங்கலம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு ஸ்ரீ சாய்நாத் மகாராஜ் கு ஜெய். ஓம் சாய்ராம்.